நான் கேட்டேன் நேற்று சாமி, மக்களுக்கு நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம், வாழ்வியல் சார்ந்து ஒரு பரிகாரம் சொல்லுவோம் சாமி. அதுக்கு என்னங்க பஞ்சபூத பரிகாரம் இருக்கு, நீங்க சொல்லுங்க. ஏன் நம்ம உறவுகளுக்கு அந்த பஞ்சபூத பரிகாரம் நம்ம பழங்கால முறைகளுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலாச்சாரத்தை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயமும் அதுவும் ஒன்றி போகும். முதல் விஷயம், வெளிநாட்டுல மரத்தை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க சாமி. யாரு பெரிய விபாசனா தியானம் கேள்விப்பட்டிருக்கீங்க? எக்ஸ்ட்ரீம் தியானம் அது. நெய் தீபம் அசைவ சாப்பிட்ற வீட்டுல ஏற்றக்கூடாது. உங்களுக்கு இன்னொரு அற்புதமான விஷயம் கிடைக்கும். என்ன விஷயம் கிடைக்கும்னா, வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளுடைய சக்தி இது மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேஷன் ஆகும். இன்ட்யூஷன் சொல்லிட்டாங்க, அது பரிகாரமா செஞ்சா நம்ம பலன் கிடைக்கும். இதுல பலன் எதிர்பார்க்க கூடாது. திரும்பவும் சொல்றேன், இது முழுக்க முழுக்க இந்த பஞ்சபூத தத்துவம்ன்றது உங்க கர்ம அளவை குறைக்கக்கூடிய விஷயம் தான். முழு நீக்கக்கூடிய விஷயம் இல்ல, குறைக்கக்கூடிய விஷயம். உண்மையிலே அடுத்த பிராப்தம் இந்த செயல் செய்துதான் அவ கர்மனுடைய யார் குறைக்கணும் இருக்குதோ அவளுக்கு இந்த வீடியோ கடல போடும். சுகமே சொல்ல சாமி. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. சாமி, கர்மா நான் கேட்டேன் நேற்று சாமி, மக்களுக்கு நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம், வாழ்வியல் சார்ந்து ஒரு பரிகாரம் சொல்லுவோம் சாமி. ஸோ மக்கள் ரெகுலரா ஃபாலோ பண்ணட்டும். அது பேஸ் பண்ணி கர்மா குறையுமான்னு உங்கள்கிட்ட கேட்டேன். அதுக்கு என்னங்க பஞ்சபூத பரிகாரம் இருக்கு, நீங்க சொல்லுங்க. ஏன் நம்ம உறவுகளுக்கு அந்த பஞ்சபூத பரிகாரத்தை? பஞ்சபூதம் தான் நமக்கு எல்லாமே. பஞ்சாங்கன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வீட்டில் இருக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் தான் பஞ்சாங்கம். அதாவது என்ன, இயற்கை சார்ந்த விஷயம் தான். அதே மாதிரி ஜோதிடமும் தனிநபருக்கு சொந்தமானது இல்லை, இயற்கையோடு சம்பந்தப்பட்டது, பிரபஞ்சோடு சம்பந்தப்பட்டது. அப்ப பஞ்சபூதங்கள் அதோட இயக்கம் தான் நம்ம உடம்புல இயங்குறது. ஆறா சக்கரா எல்லாமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, தியானம் மெடிடேஷன் பண்ணுறது எல்லாமே இந்த சக்கரங்களை இயக்கி பிரபஞ்சத்தோடு நம்ம தொடர்பு பண்ண வேண்டிய விஷயம் தான் பஞ்சபூத தத்துவம் அப்படின்றது. கிரகங்களோட அந்த காரகத்துவமும் கிரகங்களோட அந்த தாக்கம் கூட பஞ்சபூதத்தோடையா வருது சாமி. எங்க இருந்தாலும் இங்கிருந்து தொடர்பு தான். அதான் சொன்னாங்கல்ல, முன்னாள் என்ன சொன்னாங்க, சித்தர்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டான். அது அண்டம் நம்ம பிண்டன்றான். இப்படி சாண்டம் மணரும் முடிவு இப்படி சாம்பல் ஆவாரம் ஒரு தத்துவமும் கூட பிண்டத்துல இருக்கு. அதே நேரத்தில் நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழும்போது நீண்ட ஆயுளும் கர்மா குறித்தான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லிதான் சித்தர்கள் சொன்ன விஷயம். எதுவாக இருந்தாலும் அது நடந்தே தீரும். ஆனா அதை குறைக்கிறதுக்கான விஷயங்களை சித்தர்கள் கூடவே கொடுத்துட்டு போயிருக்கான். அது நடக்கணும்னு சொல்றான், அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கிறதுக்கு சொல்றான். எதை பயன்படுத்த நம்பர் தான் இருக்கு. அப்போ வாழ்வியல்ல நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். நம்ம நிறைய பேசியிருக்கோம். எந்த பொருட்களுமே இல்லாம, எந்த செலவுமே இல்லாம, உங்க நேரத்தை மட்டுமே சிறிது நேரம் ஒதுக்கி அதன் மூலியமாக உங்க கர்மா மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தில் கர்மாவை சேர்த்து குறைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுத்துருக்கு. வெறும் முதலீடு உங்க நேரம் மட்டும்தான். நேரம் மட்டும் தான் செலவு. பிறந்தப்ப நீங்க என்ன முதலீடு கொண்டு வந்து அதேதான் விஷயம். நீங்க நம்ம பழங்கால முறைகளுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலாச்சாரத்தை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயமும் அதுவும் ஒன்றி போகும். முதல் விஷயம், பஞ்சபூதம் அப்படின்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாய தத்துவம் தான். இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கு. இது இயக்கங்கள் சீராகும் போது, கிரகங்களோட நெருங்கிய தொடர்பு ரெண்டு பேருக்கு நல்லா இருக்கும் போது நம்மளுக்கு எந்த விதமான அதிகமான துன்பங்கள் கிடைப்பதில்லை. இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கேப் வரும்போது மட்டும்தான் உடல்ல ஒரு சில பாகங்கள் பாதிக்கப்படுது, நோய்த்தன்மை வருது, உணர்ச்சிகள் ஏற்படுறது, கோபம் வர்றது எல்லாமே நீங்க பிரபஞ்சத்தோடு கொஞ்சம் விலகி போகும்போது தான் ஏற்படும். பிரபஞ்சத்தோடு நெருக்கமாக இருக்கிற நபர்களுக்கு அதிகமான துன்பங்கள் வருவதில்லை. அப்ப இயல்பாவே என்ன கர்மா குறைஞ்சிடும். ஏன்னா அவருக்கு அதிகமா கோபம் வராது, சண்டை போட மாட்டாப்புல, தன்மையோடு இருப்பாரு, இறைபக்தியோடு இருப்பாரு, நேர்மையா வாழ்வாரு. இவ்வளவு விஷயம் வரும்போது கர்மாவோட அளவிட ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். இது ஒரு வகை. இப்போ அன்றாட வாழ்க்கையில இப்ப நம்ம பரபரப்பா ஓடுறோம், எதை நோக்கியே ஓடுறோம், பல பரிகாரங்களுக்கு ஓடுறோம், பல கோயில்களுக்கு போறோம். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதான்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அப்ப ரொம்ப ரொம்ப எளிமையாக வீட்டில இருந்தே நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதை அந்த இடத்துலயே உங்களுடைய கர்மாவை அளவு குறைச்சிக்கலாம். அதுல முதல்ல சொல்லக்கூடிய விஷயம்ன்றது நிலம், பூமி, மண்ணு. நம்ம எப்படி இருந்தாலும் மண்ணில் தான் பிறகுறோம், மண்ணில் தான் முடிய போகுது நம்ம விஷயங்கள்னு வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மண் தத்துவம்ன்றது தான். நிலத்தத்துவம்ன்றது ரொம்ப அற்புதமான விஷயம். அதனால முடியாத காரியமே கிடையாது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அதுக்கு பல உதாரணம் சொல்ல முடியும். இப்போ எளிமையா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வெறுங்காலில் மேக்சிமம் நடங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ பிரபஞ்சத்தோட நீங்க கனெக்ட் ஆகுங்க. உங்க கால் பாதம் இந்த மண்ணில் படணும். குறிப்பா அந்த புல்லு இருக்கிற இடத்துல நடக்கலாம். புல்லு ரொம்ப மெரிக்க கூடாது, அது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அந்த வளர்ப்புக்காக நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க, அதுல வரைக்கலாம். நம்ம இயற்கையாக கூட புல்ல அறுக்கும் புல்லு எல்லாமே இருக்கும். அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பொதுவாக வயலொலியில் நடங்க. வயலொலியில்ன்றது நீங்க உங்க பிரபஞ்சத்தோட தொடர்பு விஷயம் தான். ஏரிக்கிற உரமா நடக்கலாம். மேக்சிமம் புல் சார்ந்த விஷயம் நடக்குது, தப்பு கிடையாது. இயற்கையோட நீங்க மிங்கில் ஆகணும். உங்களுடைய பிரபஞ்ச ஆற்றல் அதோட மிங்கில் ஆகும் போது மட்டும்தான் பூமாதேவி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க அதை விரும்பி வரவேற்று அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு வணங்கும் போது
உங்க கர்ம வினைகளை கொஞ்சம் அவங்க வாங்கிக்கிறதுக்கான ஒரு சூழலையும் இது ஏற்படுத்தும். எப்போ வாய்ப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் வெறுங்கால நடந்து பழகும்போது அந்த நிலத்தத்துவம்ன்றது உங்க உடல்ல எங்கெங்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுத்துதோ அந்த தத்துவத்துக்கான ஆறா வேலை செய்யும், சக்கரங்கள் சீராகும், நல்ல எண்ணங்களும் பொதுவா வந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். நெகட்டிவ் எனர்ஜியே அது வாங்கக்கூடிய தன்மை நிலத்துக்கு உண்டு. நிலத்துக்கு உண்டு, உண்மை. நான் ஒரு கார் கம்பெனி ஓனர் சாமி, பேர் சொல்லாம தெரியல, 5K கார் கம்பெனி ஓனர். எனக்கு தெரிஞ்சு கடந்த 6 வருஷமா செருப்பு போட்டதில்லை. எந்த ஈவெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய ஈவெண்ட் போனாலும் பிளேசர் போட்டுப்பார், பேண்ட் போட்டுப்பார், செருப்பு போட்டுருக்க மாட்டார். இப்போ லேட்டஸ்ட் அதே மாதிரி தான் விஜய் ஆண்டி நடிகர் பார்த்தீங்கன்னா பல ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமா அதை பற்றி சொல்லியிருப்பாரு. நீங்க சும்மா ஒழுங்கு நடந்து பாருங்க, அந்த உணர்வுல புரிஞ்சுக்க. ஆமா, பட் அதெல்லாம் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. யாருமே சித்தர்கள் அப்படிதான் சொன்னாங்க. நம்ம சித்தர்கள் எந்த விஷயத்தையுமே எல்லாம் பிராங்கா தான் கொடுத்துக்கிறாங்க, ஒளிவு முறைவெல்லாம் கிடையாது. நீங்க அனுபவிக்கும் போது மட்டும்தான் அதை உணர முடியும். அந்த உணர்தல் விஷயம் உங்களுடைய கர்மாவை குறைக்கூடிய விஷயத்தை முதல் தத்துவம் தான் நம்ம சொல்லக்கூடிய பெருங்கால நடப்பது. அதுக்கான வெயில் நடந்துடக்கூடாது. உறவுகள் வந்து சாயந்தரத்துக்கு மேல வெயில் காய்ந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் நடங்க, அமைதியா இருங்க. அமைதியா நடக்கும்போது உங்களுக்குன்னு அவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும். அந்த கனெக்டிவிட்டி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வெளியே தள்ளி நல்ல ஆறாக உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு எனர்ஜி கொடுத்ததுக்கான விஷயங்களை அது கண்டிப்பா ஏற்படுத்தி தரும். அப்படிதான் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க. நீங்க வந்து இப்ப இந்த நிலத்துல புதுசா கால் வைக்க சொல்லுங்க, அவ்வளவு உணர்ச்சி பெருகுவாங்க. ஐயோ நம்ம நிலமாச்சு, நம்ம பூமியாச்சு எப்படி சொல்லி எல்லா தெய்வத்தையும் வேண்டிட்டு தான் தொட்டு கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து கால் பாதமா வைப்பாங்க. அதுதான் நம்ம பாரம்பரிய கலாச்சாரம். மண்ணை நம்ம மதிக்கணும், மிதிக்க கூடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா செருப்பு டப்புன்னு போட்டு நடப்பாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பூமா தேவி நம்ம தாங்கி பிடிக்கிற ஒரு தேவி, நம்ம மாதா, அதை கொஞ்சமாவது மதிக்கணும். சரி பரவாயில்ல, கர்மாவை இன்னுமே குறைக்க முடியுமானா நிச்சயமாக அளவிட குறையும். இது முதல் தத்துவம். நான் சொன்ன மாதிரி நிலம் சார்ந்த விஷயத்துல நடக்கும்போது அற்புதமான படம் கிடைக்கும். அடுத்து நீரின்றி அமையாத உலகம். இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே நீருக்குள்ளதான் நடக்கும். நம்மளே நீர்ல இருந்து வெளியே எல்லாமே இப்ப நீருக்குள்ளதான் இருக்கிறோம். வெளியே தெரியலனாலும் நம்ம நீருக்குள்ளதான் இருக்கிறோம். அப்போ இந்த இப்ப சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் சுத்தப்படக்கூடிய தன்மை கங்கைக்கு மட்டும் தான் உண்டு. அது எவ்வளவு அசுத்தமான தண்ணியா இருந்தாலும் அது கங்கா நீரா மாறி நம்ம நினைச்சு குடிக்கும் போது கங்கை அப்படின்னா சுத்தம் செய்யும் அர்த்தம். அந்த எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை பரிசுத்தம் பண்ணக்கூடிய விஷயம் தான் உண்டு. இது எல்லா மதத்திலையும் உண்டு. எங்க போனாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் நீரின்றி எதுவுமே பண்ண முடியாது. அது எந்த மதமா இருந்தாலும் நீருக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. அப்ப இந்த நீர் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் நம்ம எப்படி பெறுறது, நம்ம எப்படி கர்மா போச்சு. செடிகள் மரங்கள் எல்லாத்துக்குமே நம்மள இருக்கிற அதே சக்தி தான் அதுக்கு உண்டு. அது ஒரு ஜீவன் தானே சாமி. எல்லாமே இங்க ஜீவன் தான். உயிரினங்கள் சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்த மனிதன் மட்டுமே கிடையாது, கடவுளால் படைக்கப்பட்ட அத்தனையுமே ஜீவன் தானே. பிரபஞ்சம் இறை ஆற்றலால் படைக்கப்பட்ட எல்லாருக்குமே ஒரே மாதிரி சக்தி தான் உண்டு, ஒரே மாதிரி ஆறாதான் உண்டு. அதை யார் எப்படி அதை வெளிப்படுத்துகிறாங்களோ அவர் தன்மைகள் மாறப்போகுது. அப்போ நீங்க வந்து நீர் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய எனர்ஜியை நீங்க வாங்கணும் போது உங்களை சுத்தி இருக்கிற செடிகளுக்கு தண்ணி ஊத்துங்க, அது உங்க கையால ஊத்துங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க, அதோட பேசுங்க. இது ஒரு பெரிய தத்துவம். இப்ப ஜென் தியானத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா இது ஒரு பெரிய தியான முறையிலே இருக்கு. சரி, தண்ணி ஊத்து சாதாரண விஷயம் நினைக்க கூடாது. அந்த ஒரு ஜீவன் உங்களுக்கு வாழ்த்தும், அது மகிழும், நீங்க அதோட ஒரு கரண்ட் ஆயிடுவீங்க. அது உங்களை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போறதுக்கான விஷயத்த பார்க்கும். இவ்வளவு நம்ம நன்மை செய்யற ஒரு ஆன்மா இருக்கு, நம்ம இந்த ஆன்மா அது வாழ்த்தினாலே போதும் சார். அது வாழ்த்தும். பொதுவாக பெரிய என்ன சொல்லுவாங்கன்னா 6 மணிக்கு மேல சரியை கை வைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் அதுதான். அதே மாதிரி எந்த செடியும் டக்குன்னு போயிட்டு உங்க நகத்தால புடுங்க கூடாது. அது ஒரு ஜீவன். அதுகிட்ட அனுமதி பெற்று நீங்க எதை செஞ்சாலும் அது வாழ்த்தும். எந்த விஷயமா இருந்தாலும் இப்ப நம்மகிட்டே ஒருத்தர் வராரு, ஐயா கொஞ்சம் பேனா கொஞ்சம் எடுத்துக்கிறியா, உங்க லேப்டாப் கொஞ்சம் யூஸ் பண்றேன் அப்படின்னு அனுமதி பெற்று விடும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க, வாழ்த்தி எத்தனை பாப்பா யூஸ் பண்ணுமான்னு சொல்லுவோம். அதே நம்முடைய அனுமதி பெறாமல் எடுக்கும்போது இயல்பாக மனித கோபம் வரும். அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் தன்மை இருக்கும். அப்போ காலையில் எழுந்த உடனே ஒரு காலையோ மாலையோ இரவோ எந்த நேரமோ உங்களை சுத்தி இருக்கிற செடிகளுக்கு உங்க கையால தண்ணி ஊத்துங்க. நிறைய பிளான்ட் மேக்சிமம் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமான ஒரு உயிர்ப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய செடிகளை வளர்த்தான விஷயத்தை பாருங்க. ஏன்னா அது உங்களோட பேசும். நீங்க நெருங்கி பழகி பாருங்க, உண்மையில உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு பாண்டிங் வந்து உருவாகும். அது நான் இன்னும் நிறைய இந்த தோட்டத்தை வேலை செய்யற போய் பார்த்துருப்பேன். அவங்களும் சொல்லும்போது அவங்க ரொம்ப அனுபவத்தை சொல்லுவாங்க. நம்ம அவங்க நினைப்போம் தோட்டக்காரன் தான் சொல்லிட்டு, ஆனா ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த செடியுடைய நூக்கர்னு காரணம் சொல்லுவாங்க. இப்ப இது வளர்ந்துச்சு, இப்ப வந்துச்சு, அது இப்படி சாதிச்சு, அப்படி போச்சு அப்படின்னு அந்த உணர்வு பூர்வமா பேசுவாங்க. ஒரு 4 செடி வச்சு உங்க கையால தண்ணி ஊற்றி வந்தீங்கன்னா வேற மாதிரி விளைவுகள் ஏற்படும். உங்களுடைய கர்ம அளவு நிச்சயமாக குறையத்தை நீங்க அனுபவத்துல பார்க்க முடியும். நிச்சயம் எல்லாமே சித்தர்கள் முனிவர்கள் நம்மளுக்கு எளிமையாக சொன்ன விஷயம் தான். இதுல ஒரே ஒரு விஷயம் சாமி, எனக்கு செடி இல்ல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்துங்க. டெய்லி நம்மளை சுத்தி நிறைய மரம் இருக்கும். அதுவும் இல்ல அப்படின்னா வீட்டுல இருக்க அந்த பிளான்ட்ஸ்க்கு தண்ணி ஊத்துங்க. பிளான்ட்ஸே இல்லன்றவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்துங்க. பக்கத்துல மரம் இருக்கும். போகக்கூடிய வரத்துல மரம் இருக்கா இல்லையா இருக்கும். நீங்க ஹைவேஸ்ல போனாலும் இருக்குது, கிராமப்புற போனது, இந்த சென்னை போன்ற மாநில பகுதியில் எக்கச்சக்கமா இருக்கு. 4 வாட்டர் பாட்டில் வாங்கி போங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியல, பக்கத்துல கடையில வாங்கி ஒரு திருப்திக்காக இறைவா அப்படி சொல்லிட்டு ஊத்திட்டு போவாங்க. யார் வேணாம்னு சொல்றது.
செடி வளர்க்கறதுனே மிகப்பெரிய இயக்கம்லாம் இருக்குது. நிறைய பேர் வச்சுட்டு போயிடுவாங்க, பராமரிப்பு இல்லாம இருக்கும். நிறைய பேர் கல்யாணத்துல கிஃப்டா கொடுக்குறாங்க, வாங்கி வீட்டுல வச்சுட்டு அங்க வச்சு போயிடுறாங்க. அந்த போற செடிகளை ஏன்னா மரம் இருந்துச்சுன்னா எங்கேயுமே போறது இல்லையா, நீங்க இருப்பிடம்னு ஒண்ணு இருக்கும், உங்களை சுத்தி மரங்கள் இருக்கும், அது எந்த மரமாகட்டும் எந்த செடியா இருக்கட்டும், அந்த அந்த நேதி கட்டுப்பட தேவையில்லை. உங்களால முடிஞ்சது ஒரு 4 கைப்பிடி அளவு தண்ணி ஊத்திட்டு போவாங்க, தண்ணி பாட்டிலுக்கு ஊத்திட்டு போவாங்க, அதோட நெருக்கமான உறவு பின்பற்றுங்க. அப்போது உங்களுக்கு மட்டுமே இல்ல, உங்க கர்மா குறையது மட்டுமே இல்ல, உங்க வீட்டுல ஏதாவது துன்பமான விஷயம் வரும்போதெல்லாம் இந்த இயற்கை சார்ந்த விஷயம் நீங்க மிங்கிலாகும் போது அவருடைய பாதிப்புகள் பெருமளவு குறையும். வெளிநாட்டுல மரத்தை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க சாமி. பெரிய விபாசனா தியானம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எக்ஸ்ட்ரீம் தியானம். அது இயற்கையோடு நெருக்கி பேசுறது அவங்க பெரிய கலையா வச்சிருக்காங்க. ஆனா நம்ம சித்தர்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். எப்போ அது வாழ்வியல நம்மளை சுத்தி மரங்கள் நடுறது, செடிகள் நடுறது, ஒவ்வொரு இறைவனுக்கும் இந்த பூக்களால் அர்ச்சனை பண்றது, அந்த கனெக்டிவிட்டியை நம்மகிட்ட சொல்லாமே என்ன பண்ணாங்க, நம்ம சித்தர்கள் உருவாக்கி வச்சுட்டாங்க. நம்மளை சுத்தி தோட்டம் பராமரிப்பு எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. செடிகளோடு பேசுங்க, பிரபஞ்சத்தோடு எப்பவுமே லிங்க்ல இருங்க. அதுதான் அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். வாழ்வியல் ரொம்ப எளிமையான பரிகாரம் அது. அடுத்து நெருப்பு தத்துவம். கர்மாவை அழிக்கக்கூடிய சிவபெருமான் தான். நெருப்பு சிவன் அழிப்பான்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க, அந்த அழிக்கிறது இல்லை, உங்களுடைய கர்மவினையும் அகங்காரத்தை அழிக்கூடியதான் சிவபெருமான். அப்ப இந்த நெருப்புன்றது எல்லாத்தையுமே சுட்டு வச்சு அழிச்சிடும். வீட்டுல சின்ன விளக்கு வச்சுங்க. அதே மாதிரி நெய் தீபம் அசைவம் சாப்பிட்ற வீட்டுல ஏற்றக்கூடாது. ஆமா, நான் நிறைய வீட்டுல சொல்லியிருக்கேன். அசைவம் எந்த வீட்டுல சாப்பிட்றாங்களோ அந்த வீட்டுல மேக்சிமம் நெய் தீபத்தை தவிர்த்தணும். அதனால வெள்ளிக்கிழமை நெய் தீபம் எடுத்துங்க. வெள்ளிக்கிழமை பெரும்பாலான வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. என்ன விஷயம்னா அது காமதேனு மகாலட்சுமி தாயார், அதுக்கான விஷயத்தை நம்ம கொடுக்கணும். அதான் நம்ம அந்த கோயிலுக்கு பண்ண சொல்றோம். கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றுங்க. வீட்டுல இருந்தா வேற எந்த தீபத்தோட ஏற்றுங்க. ஒரே ஒரு மண் விளக்கு, அகல் விளக்கு. திரும்ப சொல்ற காமாட்சி அம்மா விளக்கோ மற்ற விளக்கோ சொல்ல, ஒரு மண் விளக்குல அகர விளக்குல ஒரு தீபம் ஏற்று இந்த தீபத்தை உற்று நோக்குங்க. நீங்க இதுக்கு எந்த மந்திரம் படிக்க தேவையில்ல, எந்த விஷயம் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு பிடிச்சா மந்திரம் சொல்லுங்க, இல்ல தெய்வமே எனக்கு இல்லப்பா அப்படின்ற கேரக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பிரபலத்தோடு மிங்கில் ஆகுங்க. அந்த ஒளியை பாருங்க. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற கர்மவினை, சென்ற பிரிவில் செய்தது, இந்த பிரிவில் செய்தது, அடுத்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாமே என்ன பண்ணும், அந்த தாக்கத்தை எரிக்கக்கூடிய தன்மை அந்த நெருப்புக்கு, அந்த நெருப்பு தத்துவத்துக்கு உண்டு. அப்போ ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒதுக்கிட்டு ஒரு சின்ன அகல் விளக்குல போட்டுட்டு அந்த தீபத்தை உங்க கண்ணால பாருங்க. 5 நிமிடம் போதும் அதிகபட்சம். இது ரெகுலரா பண்ணணும். நான் இன்னைக்கு இந்த டைம்ல பண்ணிட்டு அந்த டைம்ல டைம் எல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இன்னைக்கு உலகம் வேற மாதிரி போயிருக்கு. எப்பப்பெல்லாம் அந்த 24 மணி நேரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் செயல்படுத்துங்க. உங்க சிந்தனையை ஒருமைப்படுத்துங்க. அப்ப சிந்தனையை ஒருமைப்படுத்தும் போது உங்களை நேர்மை திறமை அதிகரிக்கும், இறைபக்தி அதிகரிக்கும், ஒழுக்கம் வந்துடும். அப்ப ஒழுக்கம் வந்துட்டாவே உங்ககிட்ட நெகட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா போயிடும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்சிடும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷன். அந்த விஷயத்துக்குள்ள உங்களுக்கு உணர்வு சொல்லி கொடுத்துரும். உங்களுக்கு முன்கூட்டியே வருதலை முன்கூட்டியே அதில் விஷயங்கள் உண்டு, இதெல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த புரிதல வந்துடும். அந்த புரிதல வந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் அடுத்தடுத்து அந்த லட்சியத்துக்கு அடையறதுக்கான விஷயத்துல ரொம்ப மென்மையா அழகா, இந்த ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஆர்டர் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க் பண்ற எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்துவாங்க. ரொம்ப எளிமையா இருக்கும், ஆனா கரெக்டா அந்த சிஸ்டமேட்டிக்கா அந்த விஷயத்தை முடிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தரும் ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டே போயிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் அழகா சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயத்த பண்ணி இயற்கையோடு மிங்கிலாகி ஒரு சில பிரபஞ்சத்துக்கு ஒரு சில சமிக்கைகளை கொடுத்து அது மூலியமா மிங்கில போற ஒரு கூட்டம், தனி கூட்டம். அதான் சித்தர்கள் சொன்னாங்க. அப்ப இந்த நெருப்பு அந்த அகலவுக்கும் உங்க கர்மவினை குறைக்குமானா நிச்சயமாக குறைக்கும். இதெல்லாம் அனுபவம், உண்மை. அடுத்து காத்துக்கு வரும். வாசி யோகம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய கலை. வாசி யோகம், வாசி யோகத்தை கத்துக்கிறது பெரிய விஷயம். அது எல்லாருக்குமே அது பிராப்தம் வராது. வாசி யோகம்ன்றது அது எல்லாத்தோட உயர்ந்த ஒரு யோகம்ன்றது வாசி யோகம் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், சரி நம்மளால வாசி யோகம் கத்துக்க முடியாது, டைம் இருக்காது, ஒண்ணும் பண்ண, அமைதியா இருந்து போதும். அமைதியாக நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்க மூச்சை மட்டும் கவனிங்க. எவ்வளவு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களுடைய எண்ண அலைகள் ஒருமைப்படும். மூச்சை கவனிச்சா உங்களுக்கு பல விஷயங்கள் நடக்கும். திரும்ப சொல்ற மூச்சுல தான் எல்லா விஷயம் அடங்கிருக்கு. இந்த மூச்சை வச்சு நம்ம சுத்தி நடக்கிற எல்லா விஷயம் உணர முடியும். அதான சாமி ஆன்மா. மூச்சுல நம்ம என்ன இருக்கும், எதுவுமே கிடையாது. அதான ஆன்மா. ஆன்மாங்கிறது உள்ள இருக்குன்னு சிவம் சவம் சொல்லுவோம்ல. மூச்சு போச்சுன்னா சவம் முடிஞ்சு போச்சு. மூலாதாரம் உங்களுக்கு முக்கியமான மூச்சு தானே. அப்ப அதை கவனிங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூச்சு காத்து வலது பக்கம் போதா இடது பக்கம் போதா இல்ல சுழுமுனை எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. கியூரியாசிட்டில கவனிச்சா கூட சாமி அமைதியா உட்காந்து வலது பக்கம் போகுது ரைட்டு இடது பக்கமா ஏதோ கியூரியாசிட்டில கவனிச்சா கூட அது நல்லா இருக்கும். அமைதியா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அற்புதமான விஷயம் கிடைக்கும். என்ன விஷயம் கிடைக்கும்னா, வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளுடைய சக்தி இது மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேஷன் ஆகும். இன்ட்யூஷன் கண்டிப்பா வந்துடும். நீங்க அழகா 10 நிமிஷம் உங்க மூச்சு மட்டுமே டெய்லி கவனிச்சிருந்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் நடக்கிற விஷயங்கள் மெல்ல 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 உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதான் தியானம். இன்னைக்கும் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அவர் அரைக்கண்ணை முடி போட்டு அமைதியாக உட்காந்துப்பாரு, முழு கண்ணை திறக்க மாட்டாரு.
அந்த பிரபஞ்சத்தோட லிங்காயி அரகண்ண மூடி என்ன பண்ணாரு, அவரும் இதே தியானம் தான் பண்ணிருக்காரு. மூச்சு தான் கவனிச்சிட்டு இருக்கு. மூச்சு தான் கவனிச்சிருக்காரு. நீங்களும் உங்க மூச்சை கவனிங்க. அப்படியே 5 நிமிஷம் ஒதுக்குங்க. இதுக்காக வந்து ஒரு ஹாஃப் டே வந்து அப்படியே உட்காந்து அப்படி இல்லை, ரிலாக்ஸா உட்காருங்க. எங்க ஒண்ணா உட்காருங்க, ஆபீஸ்ல உட்காருங்க, வீட்டுல உட்காருங்க, இப்போ பஸ்ல டிராவல் பண்றீங்களா போங்க, ட்ரெயின்ல போறவங்க கூட அதுக்கான ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிட்டு அமைதியா கவனிங்க. அது எந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போதா, இந்த பக்கம் போதா, எவ்வளவு வேகமா போகுது, எப்படி வருதுன்றத கவனத்தில் மட்டுமே போதும். வேற எதுவும் நீங்க இதுக்காக பிராக்டிஸ் பண்ணி இடங்களில விட்டு பிங்களில போடணும் அப்படிலாம் செய்யாதீங்க. அது பெரிய தத்துவம். ஆனால் உங்கள் மூச்சு காற்றை நீங்கள் கவனிக்கும் போது உங்களுடைய ஆறா லெவல் அதிகரிக்கும். வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே அறியக்கூடிய தன்மை ஏற்படும், ஒழுக்கம் ஏற்படும், கட்டுப்பாடு ஏற்படும். உங்களை சுத்தி உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருடைய பிரச்சனையும் சீக்கிரமா தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயத்த முடியும். அவனுக்கு என்ன மனசுக்கு பிடிக்குது. இப்ப பையன் நம்ம பேச்சே கேட்க மாட்டான், என்ன பண்றதுன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அவனுடைய போக்கே சரியில்லையே அப்படின்னு எல்லாருக்குமே பெரிய அரும்பு இருந்து உங்க மூச்சை கவனிச்சுட்டு உங்க பையன் நினைச்சு வச்சீங்களா, உங்க பையனையோ பொண்ணு நினைச்சீங்கன்னா அவன் என்ன நினைக்கிறான்ற விஷயத்த உங்களால முன்கூட்டியே கணிக்க முடியும். ஏதோ சித்தர்களும் மகான்கள் செஞ்சிருந்தாங்க. இது அற்புதமான விஷயம். இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமே ஒரு 5 நிமிடம் செய்தாலே போதுமானது. இதுக்காக நீங்க ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி தனியா தியானம் பண்றேன், பிராக்டிஸ் பண்றேன், மூச்சு கவனின்னு சொல்லி யாரும் கவனிக்காதீங்க. இருக்கும் இடத்தில் 5 நிமிடம் செய்தாலே போதும். உங்க கர்ம வினைகள் மெல்ல மெல்ல கழிய ஆரம்பிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆகாய தத்துவம். இது வந்து நம்ம அந்த காலத்துல நிலாசோறுன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்களா? எல்லாரும் ஆத்தோரமா போய் உட்காந்து அழகா நிலாசோறு சாப்பிடுவாங்க. அப்படி எவ்வளவு பெரிய தத்துவம். அது முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு மொட்டை மாடியில் நிலாசோறு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்ப நிலாசோறு கான்செப்ட் எல்லாம் போயிடுச்சு. தயவு செய்து செய்யுங்க, மொட்டை மாடிக்கு போங்க, வானத்தை சும்மா பாருங்க, இந்த பிரபஞ்சத்தை ரசிங்க. முதல்ல ஒவ்வொரு விஷயமா ரசிங்க, பிரபஞ்சத்தை ரசிங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படி வானத்தை வெட்ட வெளியே பாருங்க. வெட்ட வெளி தியானம் தான் அற்புதமான தியானம். ஃபர்ஸ்ட் விஷயம், அருப்பெருஞ்சோதியே தனிப்பறிவு வருதுன்னு சொன்னாரு. அந்த ஒளியை வந்து உணரணும் நீங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஒளியை வெளியே கொண்டு வரணும் போது நீங்க இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும். இது எல்லாமே எந்த காசு எந்த பணமும் செலவு இல்லை. நீங்க வீட்டுல இருக்கிறீங்களா, மொட்டை மாடிக்கு போறீங்களா, ஒரு 5 நிமிஷம். சரி, எங்க வீட்டுல மொட்டை மாடியே இல்லையா, ரோட்ல எங்கன்னா ஓரமா நின்று உடனே இரவு நேரத்தில் சும்மா அழகா ஒரு 5 நிமிஷம் அதை தனிமையா கவனிங்க, அதை ரசிங்க, அதோட பேசுங்க. அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பாண்டிங் ஏற்படும். பேசுறது கூட பின்னாடி இருந்தா கூட மேல பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய படைப்பை ஒரு இறைவன் படைச்சிருக்கானா. ஒரு நட்சத்திரத்தை வச்சு உன்னிச்சு கவனிச்சு பாருங்களேன். இந்த பிரபஞ்சத்தோட உலகத்தோட பெருசு நட்சத்திரம். அது உங்களுக்கு துணிவுன்னு தெரியும். ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள ஓடி ஒரு 10 நிமிஷம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அப்ப பல விஷயங்கள் புரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, எப்படி இந்த பிரபஞ்சத்துல இறைவன் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு கேள்வி எழும். கேள்வி எழுந்தாதான் ஞானம் பிறக்கும். நான் யாரும் தேடி போனதான் ஞானியா மாறினாங்க. பட் அது ஒரு கடைசி வரைக்கும் விடை கிடைக்கிறது 2வது விஷயம். கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிரபஞ்சத்தை உணரதான் முடியும், பார்க்க முடியாது. அப்ப எந்த தெய்வத்தையும் நீங்க உணரதான் முடியும். அப்ப இந்த தெய்வத்தை உணரக்கூடிய விஷயம் தான் நம்ம பஞ்சபூதம் சொல்றோம். நம்ம வழிபாட்டு முறையே முக்கியமான வழிபாட்டு முறை என்னன்னா, எல்லாத்தையும் தாண்டி பஞ்சபூத வழிபாடு தான் முக்கியமான வழிபாடு. நம்ம பஞ்சபூத தான் விழாக்களா கொண்டாடுறோம். மற்ற எந்த நாட்டிலையும் இந்த கலாச்சாரம் கிடையாது. ஏன் நம்ம பஞ்சபூதத்தை இறைவனா வழிபடுறோம். அதுதான் எல்லாமே நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு தெய்வத்தின் பேரை கொடுக்குறோம், மற்ற விஷயம் உருவத்தை கொடுக்குறோம், எல்லாம் அதுக்கு 2வது விஷயம். ஆனா முதல்ல நம்மளுக்கு பஞ்சபூத தத்துவத்தை இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய விஷயத்த நம்ம கலாச்சாரம் தான் முதல்ல உலகத்துக்கு கத்துக்கிற கலாச்சாரம். சூரியன் யார் இவரு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குந்தி தேவியை சொல்லுவோம். யாராவது இந்த காலத்தை நம்பி இருப்பாங்களா? சூரியனை பார்த்து மந்திரம் சொன்னோடனே குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேப் வந்துச்சா இல்லையா? இப்போ ஐவிஎஃப் சென்டர் வந்துச்சா இல்லையா? இதுக்கு வாய்ப்பு வந்துச்சா இல்லையா? கருமுட்டி பாதுகாக்கிற விஷயம் நடந்துச்சா இல்லையா? இல்ல இப்பயும் கூட குழந்தை இல்லாத என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றது மரபு ஒளி வைத்திருக்கிறது, காலைல எந்திரிச்சு சூரிய ஒளியை பாருங்க, அப்படிதான் சூரியனை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப இன்னொரு பரிகாரமும் சொல்லுவாங்க. நம்ம வாழ்வியல சொல்லக்கூடிய பரிகாரம் அரச மசத்துனா குழந்தை பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? பிறக்குது. அதோடைய ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு கர்ப்பப்பையில அது பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டதானே. எல்லாமே பஞ்சபூதம் தான். நம்முடைய இறை வழிபாட்டுல சொல்லக்கூடிய அனைத்து இறை வழிபாட்டுல சொல்லக்கூடிய விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்தோட நீங்க கனெக்ட் ஆகிச்சுன்னா சொல்லிக்க. அது ஒவ்வொரு பொருளை பயன்படுத்துவாங்க. நம்ம இப்ப சொல்றது எந்த பொருளுமே தேவையில்லை. அமைதியாக உங்க நேரம் மட்டும்தான் அதுக்கு ஒதுக்கணும். 5 நிமிடம் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒதுக்கி பாத்தீங்கன்னா இது பரிகாரம் செய்ய. திரும்ப சொல்றேன், உண்மையிலே சொல்றேன் சாமி, இதைத்தான் நானும் யோசிச்சேன். இது பரிகாரம் செஞ்சு நம்மளை கம்பல் பண்ணக்கூடாது. இது வாழ்வியல் அன்றாடம் செஞ்சு பாருங்க. நீங்க உணரணும் முதல்ல. அது சொல்லிட்டாங்க, அது பரிகாரமா செஞ்சா நம்ம பலன் கிடைக்கும். இதுல பலன் எதிர்பார்க்க கூடாது. திரும்பவும் சொல்றேன், இது முழுக்க இந்த பஞ்சபூத தத்துவம்ன்றது உங்க கர்ம அளவை குறைக்கக்கூடிய விஷயம் தான். முழு நீக்கக்கூடிய விஷயம் இல்லை, குறைக்கக்கூடிய விஷயம். அல்லது உணர்வுபூர்வமா அனுபவபூர்வமா ஆனந்தமா செய்யக்கூடிய விஷயம். ஓகே, நம்ம ஒரு 10 நாளைக்கு பண்ணிட்டோம்னா நம்ம கர்ம குறைஞ்சிரும், சூப்பர் பரிகாரம் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் பரிகாரமாக நினைக்க கூடாது. இது வாழ்வியல்ல நம்ம தொடர்பு இருக்கிற விஷயம். எந்த வீட்டுல அந்த காலத்துல எந்த வீட்டுல காமாட்சி அம்மன் விளக்கு இல்லாம இருக்காது. கண்டிப்பாக ஒரு காமாட்சி அம்மன் இருக்காது. எந்த வீடு இருந்தாலும் கண்டிப்பா இருக்கும். இந்த விளக்கு ஒளியை பார்த்துதான் இருந்தாங்க, நிலவு பார்த்துதான் இருந்தாங்க, வெட்டத்தை பார்த்துதான் இருந்தாங்க, நீரை சேமிச்சு வச்சுதான் இருந்தாங்க. வீட்டுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு கிணறு இருக்கும். எல்லா உயிர் இப்படி பல விஷயத்த பண்ணியிருந்தாங்க. எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயத்தோடு அவங்க ஒன்றி இருந்ததுனால அவங்களுக்கு பெரிய துன்பம் இல்லை, பெரிய வியாதி இல்லை, நீண்ட காலம் ஆயுளோட வாழ்ந்தாங்க.
இயற்கையான பொருட்களை சாப்பிட்டாங்க, தன்னை சுத்தி இருக்கிற பொருட்களை அன்பா எல்லாருமே கவனிச்சிருந்தாங்க. முதல்ல அங்க அன்பு அப்படின்றத முக்கியமான விஷயம். பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க என்ன சமைக்க தரீங்களோ அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். பிரபஞ்சத்துக்கு வேற எதுவுமே தெரியாது, கொடுக்க மட்டும் தான் தெரியும், கெடுக்க தெரியாது. தெரியாது. நீங்க என்ன கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடைய இந்த விஷயங்களை, இந்த பஞ்சபூத தத்துவத்தை இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா சிதம்பர ரகசியம் சொல்றோம். என்னது சிதம்பர ரகசியம்? ஒண்ணும் இல்ல, அதான் சிதம்பர ரகசியம். சூன்யம், வெறுமை, ஒண்ணுமே இல்லைன்றதா சிதம்பர ரகசியம். இங்கேயும் அதே தத்துவம் தான். இது சூன்ய தத்துவம். நீங்க அவட நெருங்கி பழகி பாருங்க, நெருங்கி பேசி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு உள்ளொலின்றது ஆட்டோமேட்டிக்கா செயல்பட ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் ஒரு 48 நாள் ரிசல்ட் தெரிஞ்சிடும் சார். நிச்சயமா தெரியும். நீங்க இது ஒரு உண்மையிலே குறிச்சு வச்சீங்க, இன்னில இருந்து சுட்டு சிஸ்டமேட்டிக்கா ஓகேப்பா, இன்னில இருந்து செய்யறோம், இறைவா பிரபஞ்சமே நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்தாக்கே நன்றி சொல்லணும். நன்றி சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இதுல கிரகங்கள் சம்பந்தப்படுது. இப்ப நம்ம திரும்ப திரும்ப நேரில் சொல்ல விஷயம் இது எல்லாருக்கும் சேருமானா கிடையாது. உண்மையிலே அடுத்த பிராப்தம் இந்த இந்த செயல் செய்துதான் அவன் கர்மவனை யார் குறைக்கணும் இருக்குதோ அவளுக்கு இந்த வீடியோ கண்ணில் போடும், அவன் செய்ய ஆரம்பிப்பான். அப்ப கிரகங்கள் என்ன ஆகும்? நீங்க சொல்ற விஷயத்த கிரகங்கள் கேட்க ஆரம்பிக்கும். இதுல பாருங்க, நெருப்பும் சூரியன் வந்துருச்சு, நிலத்துக்கு செவ்வாய் வந்துருச்சு, நீருக்கு சந்திரன் வந்துருச்சு, நிலத்துக்கு செவ்வாய் எடுத்துக்கிறோம். அப்ப இவ்வளவு கிரகம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நான் யோசிச்சேன் திருப்பி, என்ன காற்றுக்கு என்னன்னா சனி பகவான், அவர் எடுத்துக்கலாம். அதற்கடுத்து நம்ம ஆகாய தத்துவம் சொன்னோம் இல்லையா, அது குரு பகவான். அப்ப இத்தனையும் ஆக்டிவேட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா புதன் ராகுக்கு இதெல்லாம் சைலண்ட் ஆயிரும்ல. இல்ல ஒண்ணு இதுல விரைவாக ரொம்ப நீண்ட நாள் நெருக்கமா இருக்கிறது வந்து சனீஸ்வர பகவான், அதுக்கப்புறம் குரு பகவான். இவங்க ரெண்டு பேர் பார்த்தா எல்லாருமே பயிற்சியோட எதை பார்ப்பாங்க? சனி பயிற்சி வந்துச்சாப்பா, குரு பயிற்சி வந்துச்சா பார்ப்பாங்க. அப்ப அந்த கிரகத்துடைய தன்மைகள் சப்போஸ் நம்மளுக்கு இன்னைக்கு குரு பயிற்சி சரியில்லைனாலும் கூட அது ஒரு சரிப்படுறதுக்கான வாய்ப்பாக இது அமையும். சனீஸ்வர பகவான் ரொம்ப முக்கியமானவர். கால் பாதம் தான் அவருக்கு. நம்ம முதல்ல நிலத்தத்துவத்துக்கு அவர் வந்துடுறாரு. எப்போ காலை வச்சு நீங்க நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப என்ன ஆகுது? அவர் சம்பந்தப்படுறாரு. இன்னொரு விஷயமும் உள்ள இருக்கு. கிரக ரீதியா சொல்ல போனா, ஒண்ணு அது தரை பூமி, ஒண்ணு. ரெண்டாவது கால் பாதம் சனீஸ்வர பகவான், தொடைப்பகுதி வந்து எப்பவுமே குரு பகவான். அப்ப இந்த வெறுங்காலா நடக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார சார்ந்த சிக்கல்கள் அதிகமாக வராது. ஏன்னாங்க குரு ஆக்டிவேஷன் பண்றீங்க, சனீஸ்வர ஆக்டிவேஷன் பண்றீங்க, சந்திரன் ஆக்டிவேஷன் பண்றீங்க, 3-4 கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்றீங்க. இது உள்ளார்ந்த அர்த்தம் என்ன தெரியுங்களா? இன்னும் சூட்சமா சொல்ல போனா, இந்த கிரிவல கான்செப்ட்ல பல கிரகங்கள் அடங்கும். யாரோ ஒருத்தருக்கு அங்க வரவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் ஏன் திருவண்ணாமலை கிடைக்குதுன்னா, இந்த பஞ்சபூத தத்துவத்தினுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து திருவண்ணாமலை. அந்த தத்துவ அடிப்படையில் நீங்க வெறுங்கால ஏன் சுத்தினாங்கன்னா, அடிக்குறிலிங்க அண்ணாமலையா சொன்னாலும் கூட நீங்க இயற்கையோட மிங்கிலாகி ஒவ்வொரு பௌர்ணமி அந்த எனர்ஜி வாங்கும்போது, ஆமா, உங்களுக்கு எல்லாம் ஆக்டிவேட் ஆயிருது. வானத்தை எப்படி பாத்துற போறோம், அது ஒரு விஷயம் நடக்கும், சூட்சமா நடக்கும். உங்களுக்கு தெரியாமையே அறியாமையே அங்க எல்லா கிரகத்தையுமே நீங்க பொதுவாக ஆக்டிவேட் பண்ற தன்மை வந்து அந்த கிரிவலத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அதாவது தெரிஞ்சோ தெரியாம ஒரு முறை ஒருத்தர் கிரிவலம் போனாருன்னா அடுத்து தானா அவர் ஈர்ப்பு வருது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் அவர் நினைச்ச விஷயம் ஒன்று நடந்தது. 100% நடக்கலோட 20% பரவாயில்லப்பா திருவண்ணாமலை போட்டு நடந்துச்சுன்னு ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லையா? இல்லை எதனால வருது? எல்லாமே பிரபஞ்சத்தோட விஷயங்கள். சப்போஸ் அங்க வர முடியல, எல்லாரும் வர முடியாது, அதனாலதான் இதை கொண்டு கண்டுபிடிச்சிங்களோ கான்செப்ட். கண்டிப்பா இருக்கும் உண்மை அப்படின்னு இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஃபாரின்ல நம்ம சொல்ல முடியும், பரிகாரம் சொல்ல முடியும். அங்க போய் நீங்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாப்பா, துர்கம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாப்பா, காளி கோயில் சொல்ல முடியுமா? பட் அது சார்ந்த விஷயத்தை கொடுக்கணும். அப்ப அது இயற்கையான விஷயத்தை கொடுக்கணும். இப்ப நான் பொதுவா சொல்ல வரேன். இப்ப ஃபாரின்ல ஒருத்தர் கிளைண்ட் இருக்காரு, சந்திரன் மனோகாரங்க சரியில்லை, என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த பரிகாரம் தான் சொல்லணும். ஐயா சரி, தண்ணி ஊத்தியா, அமைதியா ஊத்து, நீ வேற எதுவும் பண்ணாத, அமைதியா ஊத்து. முடிஞ்சா பௌர்ணமி அன்னைக்கு ஒருவேளை உணவு உண்ணாம உடம்பு சுத்தி பண்ணி அமைதியா உட்காந்து. உடம்பு ஏற்கனவே பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க அந்த இதுவே தேவை, விரதமே தேவையில்லை. நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நாள் இருங்க, அமைதியா இருங்க. அப்ப அந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி தான் விரதத்தை மாத்தணும்னா, நமது பூமியில மட்டும்தான் உலகத்துல இருக்கிற எந்த பகுதிக்கு முன்பு எந்த வகையான பரிகார தரத்துக்கான விஷயத்தை சித்துல உருவாக்கி வச்சுக்கலாம். எல்லா இடத்துலயும் பஞ்சபதத்துவம் இருக்குமா இருக்காது? எங்க போனாலும் இருக்கும். அப்ப அது மூலியமா உங்களுக்கு பிரச்சனை தர வாய்ப்புகள் கொடுக்குறான். செலவு கிடையாது, எதுவுமே செலவு கிடையாது, நேரம் தானே. உங்களுடைய நேரத்தை ஒரு 5 நிமிடம் ஒதுக்க போறீங்க வாழ்க்கையில, உங்களுக்காக ஒதுக்க போறீங்க. நான் திரும்ப சொல்றேன், பிரபஞ்சம் நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும் சொன்னீங்க சொல்ல, அதெல்லாம் அப்புறம். நீங்க நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்குமா? அப்போ உங்களை செம்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்டயே இருக்கு, அது உங்க பகுதியிலே இருக்கு. அப்போ அது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். முக்கியமான விஷயம் கர்மாவை அளவை குறைக்கக்கூடிய விஷயங்கள். 1000 தான் இருந்தாலும் கர்மை விடாது, யாராக இருந்தாலும் சரி. சிவபெருமானே சனீஸ்வரனுடைய பார்வை போட்டு அப்போ பிச்சை எடுத்த வரலாறுலாம் உண்டு. அப்போ அந்த கர்மானது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கர்ம வினையை குறைக்கிறது இந்த பஞ்சபூத தத்துவத்தை யார் பயன்படுத்துறாங்களோ இது எல்லாருமே கர்ம வினை குறைய ஆரம்பிக்கும். குறைய உங்க வாழ்க்கையுடைய விஷயங்கள் மேம்பட ஆரம்பிக்கும். செலவில்லாத எளிய வாழ்வியல் விஷயத்த நம்ம சித்தர்கள் நமக்காக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருக்காங்க.
அவசியம் அதை பயன்படுத்துங்க, வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல வருவீங்க. நிச்சயமா சாமி, அதான் சொன்னேன், 48 நாள் ஒரு மண்டலம் செஞ்சு பாக்குறப்பயும் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இந்த பரிகாரத்தை எங்க உறவுகள் சொன்னதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. நன்றி நன்றி நன்றி.